ஒரு நாள் ஒரு சின்ன தோட்டத்தில் ஆண்டி என்ற சிறிய எறும்பு வாழ்ந்தது. மற்ற எறும்புகளைக் காட்டிலும் ஆண்டி சிறியவனாக இருந்தான். ஆனால் அவன் உறுதியானவன் மற்றும் கடின உழைப்பாளி. ஒரு நாள் ராணி எறும்பு வெயில் காலத்திற்கு உணவைச் சேகரிக்க எறும்புகளுக்கு அறிவித்தார். அனைத்து எறும்புகளும் ஆண்டியுடன் சேர்ந்து உணவைச் சேகரிக்கத் தொடங்கின. பெரிய எறும்புகள் எளிதில் பெரிய உணவு துண்டுகளை எடுத்துச் சென்றன. ஆனால் ஆண்டி சிறிய துணுக்குகளையே எடுத்துச் செல்ல முடிந்தது. மற்ற எறும்புகள் ஆண்டியைப் பார்த்து சிரித்து, "நீ மிகச் சிறியவன். எங்கள் உதவிக்கு போதுமான அளவு உணவைச் சேகரிக்க முடியாது" என்று சொன்னன. ஆண்டி தன்னுடைய முயற்சியை கைவிடவில்லை. அவன் கடினமாக உழைத்து ஒரு துணுக்குப் பிறகு இன்னொரு துணுக்கை எடுத்துச் சென்றான். விரைவில் ஒரு பெரிய ரொட்டி துண்டு ஒரு கல்லின் கீழ் சிக்கியிருப்பதை கண்டுபிடித்தான். பெரிய எறும்புகள் அந்த கல்லை தூக்க முயற்சித்தன. ஆனால் அது முடியவில்லை. ஆண்டி யோசித்து ஒரு யோசனை கண்டுபிடித்தான். அவள் அனைத்து எறும்புகளும் இணைந்து கல்லின் சுற்றிலும் அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும், பின்னர் கம்புகளை லிவராக பயன்படுத்தி அதை தூக்க வேண்டும் என்றார். ஆண்டியின் திட்டத்தின்படி எறும்புகள் ஒன்றாக இணைந்து வேலை செய்து இறுதியில் கல்லை தூக்கி ரொட்டியை எடுத்தன. ராணி எறும்பு ஆண்டியின் புத்திக்கூர்மைக்கும் உறுதிமிக்க உழைப்பிற்கும் பாராட்டினாள். அவள், "நீங்கள் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் அது முக்கியமல்ல. கடின உழைப்பும் குழு வேலைப்பாடும் மூலம் நீங்கள் எந்த இலக்கையும் அடைய முடியும்" என்றார். அந்த நாள் முதல் மற்ற எறும்புகள் ஆண்டியை மீளவும் தவறாக மதிக்கவில்லை. மேலும் அவன் காலனியின் வீரவீரன் என அழைக்கப்பட்டான்.